மேஷ ராசியைத் தொடர்ந்து ரிஷபம் ராசி பலன் 2026 தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலம். ரிஷபம் ராசி பலன் 2026. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த சில ஆண்டுகளாக இருந்த நெருக்கடிகள் நீங்கி மன மகிழ்ச்சியும் பொருளாதார ஏற்றமும் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்திற்குள் நுழைகிறீர்கள். ஏன் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு? முக்கிய கிரகங்களின் நிலைகள் உங்களுக்கு எப்படி சாதகமாக உள்ளன என்பதை எளிமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரகங்களின் சஞ்சாரம். உங்களுக்கு சாதகமான நிலைகள். 1. சனி பகவான் லாபஸ்தானத்தில். இந்த ஆண்டின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இதுதான். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார். என்ன பலன்? இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், தொழிலில் லாபம் கொட்டும், நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ கிடையாது என்பதால் எந்த தடையுமின்றி முன்னேறலாம். 2. குருபகவான் தனம் மற்றும் தைரியம். குருபகவான் இந்த ஆண்டு 2 விதமான நற்பலன்களை தரவுள்ளார். 1. முதல் பாதி ஜனவரி-மே. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இது பணவரவை அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், பேச்சிற்கு மதிப்பு கூடும். 2. 2ஆம் பாதி ஜூன் முதல் குருபகவான் 3ஆம் வீட்டிற்கு தைரியஸ்தானத்திற்கு மாறி அங்கே உச்சம் பெறுகிறார். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். 3. ராகு மற்றும் கேது. 1. ராகு 10ஆம் வீட்டில். டிசம்பர் வரை ராகு தொழில்ஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் பெரிய மாற்றங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும். 2. கேது 4ஆம் வீட்டில். கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறிய கவலைகள் வந்து நீங்கலாம். அவருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஜூன் மாதத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளிடனான உறவு மேம்படும். தொழில், வியாபாரம் மற்றும் நிதிநிலை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026இல் பொருளாதார நிலை மிக உச்சத்தில் இருக்கும். நிதிநிலை. 1.